சாமி படிக்கிறது? ஒரு அடுப்பு வைக்க தெரியல, ஒண்ணும் தெரியல. என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்காங்கம்மா நீங்க? பொம்பளை பிள்ளையும் பத்து வளர்த்து வச்சிருக்காங்க, பார்த்தா தெரியலையா? அவங்க அண்ணுக்கு எப்படி தெரியுது? ஆள பரவாயில்ல. இதை காட்டி அழகா அடுப்பு வைக்கிறவை எல்லாம் பேச வந்துட்டா. ஆளும் மண்டையும் கொண்டையும். இல்ல மதினியே, சரியா போகும் மதினியே. பொங்கல் பொங்கல் வரைக்கும் தான் நம்ம தீய கொஞ்சம் அதிகமா இருக்கணும். அதுக்கப்புறம் நம்பி ஆச்சா போதும் மதினியே. எனக்கு அங்கேயே அனல்லே பொங்கல் வந்துடும். அதெல்லாம் கோச்சு கோச்சு வெளியே செஞ்சுட்டே இருக்கும் வைக்காவில. இது சரியா இருக்கும் மதினியே. ஏமா இந்த பொங்கல் வைக்கிறதுக்குள்ள ஒரு பிரச்சனை வருமா வராதம்மா? ஏதாவது ஒரு உருவாக்கி விடணுமா? நம்மதான் பாப்போம். எப்படியும் பாக்கியவும் அம்மாவும் சும்மா இருக்க மாட்டாளுங்க. அவளுக்கு வாய் சும்மா இருக்காது. என்னன்னாலும் நுண்ணாட்டின்னு சொல்லுவாருக்கு, ஒரு குறை சொல்லுவாளுகள்ல. அதுல இருந்து ஒரு பாயிண்ட் கிடைக்காம ஆகணும். அப்புறம் ஏற்றி விட்டுக்குருவோம். பேசாம அமைதியாரு, சான்ஸ் கிடைக்கும். நல்ல கவனிச்சுட்டே. ஆமாம்மா, நமக்கு நேரமே இல்லம்மா. ஒரு வேலையும் முடிச்சிட்டாங்க, பத்திரிக்கை வச்சு முடிச்சிட்டாங்க, எல்லாம் பந்த கால் நட்டாச்சு, எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. இங்க 2 நாள்ல கல்யாணம் வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே செய்ய முடியாதம்மா. தலைவரம்னா கூட அது முடியும். என்னம்னாலும் ஒரு குட்டையை குழப்பி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பண்ணணுமா, விடக்கூடாது. ஆரம்பிச்சிட்டியா? உங்க வேலையை வந்து இங்கே வந்து ஆரம்பிச்சிட்டீங்களா? வில்லத்தனம் பண்றதுக்குன்னே 1 2 3 4 பேர் இருக்காது இந்த கூட்டத்துல. வெளுக்கணும்னு காணாம ஒருத்தி குழந்தைய வச்சு நடிச்சு தெரியவாளே, அவரு வில்லி. 5 பேர் இருப்பாளுங்க. இவளுக பூரா உண்டு இல்லைன்னு பண்ண வேண்டியதுதான். இதுக்கப்புறம் நம்ம வந்து இத்தனை நாள் சிரிப்பு பேயா இருந்தோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து டெரர் பேயா மாறினாதே இவளை சோடியா பழக போல. அது வரைக்கும் சோடியா மாட்டாளுக போல. நம்மளும் போனா போது சின்ன காலையிலேயே தீர்ந்துருவாளுன்னு பார்த்தா நம்மளை வந்து ஒரு டெரரா மாத்தாம விட மாட்டாளுக போலையே. இதுக்கப்புறம் பேய் பையனா என்னன்னு காட்ட வேண்டியது அவளுக்கு. ஏக்கா பரமக்கா, மாமா அங்க இருந்துகிட்டு உங்களவேதான் பாத்துக்கிட்டே இருக்காரு. வச்ச கண்ணு மாறாம பாக்குறாருக்கா. எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க, மாமா மட்டும் உங்களையே பாத்துட்டு இருக்காருக்கா. யாரு? உங்க மாமா தானே? அப்படி இங்கேயே பாப்பாரு, வச்ச கண்ணு மாறாம பாக்குறாரா? எல்லாம் கல்யாணத்து வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நம்மள என்னன்னு கூட கண்டுக்கிற மாட்டாங்க. நம்ம கருவேப்பிலை கத்த மாதிரி தூக்கி எரிஞ்சு விட்டு போயிடுவாங்க. நீ வேற மது. ஏக்கா இல்லக்கா, மாமா நல்ல டைப்பா இருக்காருக்கா. எப்பொழுதுமே உங்க மேல நல்ல பாசமா இருப்பாருன்னு நினைக்கிறேன். உங்களை எப்பொழுதும் சந்தோஷமா வச்சுக்கிருவாருன்னு நினைக்கிறேன். நல்லவரா இருக்காருக்கா. பாப்போம். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உங்க மாமா பத்தி தெரியும், அவர் என்ன கேரக்டர்னு. எல்லா புருஷனுங்களும் அப்படிதான். கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படியே நம்மளை தாங்குவாங்க, தூக்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவங்களோட சுயரூபமே தெரியும். பாப்பம் பொறுத்து இருந்து எப்படி இருக்காருன்னு சொல்லி. சரி அவங்க அம்மா பாத்துக்கே இருக்கு. அது வேற நம்மளே நோட் பண்ணிக்கே இருக்கு. கண்டுபிடிச்சிட போகுது. நம்ம வேலையா பார்ப்போம், பொங்கலா வைக்கிற பார்ப்போம். இதுக்கடுத்து என்ன செஞ்சு சொல்லுவாங்கன்னு தெரியலையே. பொங்கலுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? வெறும் தண்ணியும் பாலையும் வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் என்னத்த போறதுன்னு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. கேக்கா, நமக்கு இதெல்லாம் ஒரு மேட்டராக்கா. அங்கம்மாக்கா இருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே செய்யுங்கக்கா. பொங்கல் பிரமாதமா வரும், ஒன்னும் கவலைப்படாதீங்கக்கா. சரி பொங்கல் பொங்க போது குழவை ஓடுறவங்களா கடை ரெடியா இருங்க குழவை ஓடுறதுக்கு. ஏமா ஐ பாட்டி, எல்லாரும் போடுவீங்க குழவை, பூரம் போடுங்க. அந்த பொங்கல் பொங்க போதுல. பொங்கல் நல்லபடியா பொங்கிருச்சு. நீ அரிசியை போட்டு விடுமா. பரமே அரிசியை போட்டு விடு. பார்த்து போடுமா. அரிசி சிந்த கூடாது. ஒரு அரிசி கீழே சிந்தாம போடணும், புரியுதா? நீ வாடிக்கு ஏன்னா நினைச்சிட்டு இருக்காது. சாமிக்கு செய்யறது கொளார செய்யணும். அதெல்லாம் என் பேசி கரெக்டா செய்வா. அவ ஆத்தா வளர்ப்பு அப்படி. அவ சாமி விஷயமா ஆத்தா அப்படி செய்வா பக்காவா. அவளுக்கு யாரும் சொல்ல தேவையில்லை. ஏமா பாக்கியா, நீ நாம இப்படி பேசுற ஒரு குழவை ஓடாம கம்மு நிக்கிறிய. பொங்கறப்ப குழவை ஓடணும்ல. குழவை எல்லாரும் போடுறீங்க. நான் தனியா போடட்டேன் என்னவா? யாருனாலும் 2 பேரும் போட்டா பத்தலையாக்கும். எல்லாரும் போடணுமா? ஆமா இம்பிட்டு வயசு ஆயிடுச்சு, குழவை ஓட தெரியாது. இவன் நேரத்தின் நேரம் பிறந்த பிள்ளைய பிடிச்சிக்கிட்டு அது தெரியலையா இது தெரியலையாண்டுவா. என்ன மச்சான், அப்புறம் என்ன? நல்லபடியா பொங்கலை வச்சாச்சு. சாமி சொன்ன மாதிரியாவும் இன்னும் 2 3 நாள் கல்யாணத்தை பண்ணிட்டோம்னா நம்ம கடமை தலையாய கடமை முடிஞ்சிரு மச்சான். அதுக்கு வாட்டுக்கு அதுக்கு பழக்க பாக்குங்க, நம்ம நிம்மதியா இருக்கலாம். ஆமாப்ளே, நம்ம ஃப்ரீ ஆகி போயிடலாம்ல. அதுக்கு பிறகு அதுக்கு பழக்க பாக்குங்க. நம்ம வாட்டு சந்தோஷமா பிள்ளை எப்படி வாழுதுக்குன்னு நம்ம நிம்மதியா கண்குளிர பாத்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். வேற என்ன வேலை நமக்கு? ஆமாச்சியா, அந்த பேர வழியில கண்ணில் வாக்கணும். அதே கண்ணுக்கு ஊருக்கே இருக்கு. இந்த புஷ்பா பிள்ளைக்கு ஒரு குழந்தை வந்துச்சுன்னா அதை தீ கொஞ்சிக்கிட்டு நம்ம வாட்டு காலத்தை ஓட்ட வேண்டியது. அப்புறம் இன்னும் 1 வருஷத்துல பரம்பு ஒரு பிள்ளை வந்துடும். அதையும் தீ கொஞ்சிக்கிட்டு நம்ம வாட்டு ஜாலியா இருக்க வேண்டியது. என்ன மச்சியா? எங்க வேறல எங்க வீட்டுல வச்சுக்கிருவோம் மாப்பிள்ளை. அதெல்லாம் அனுப்ப மாட்டோம். நாங்க என்ன செய்யறது? உங்களுக்குனாலும் உங்க மகன் வீட்டு பிள்ளை இருக்கு, அது கொஞ்சிக்கிட்டீங்க. எங்களுக்கு இந்த ஒரே மகன், அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு நாங்க கொஞ்சணும். உங்க வீட்டுக்குலாம் என்னைக்குனாலும் ஒரு நாளைக்கு கொடுக்க வருவோம். எங்க வீட்டுலயே வச்சுக்கிறோம் நாங்கெல்லாம். என்ன மச்சான், இப்ப என்ன உங்க வீட்டுல இருந்தானே எங்க வீட்டுல இருந்தானே நம்ம பேர வெளியே தானே. நீங்க மாஸ்க் கூட கூட்டுக்குவாங்க. நாங்க வந்துடுறோம் வாரம் பார்த்துட்டு. எங்க பேர வெளியே வந்து பார்த்துட்டு போயிட மாட்டோமா? மாமா அப்பா ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ட்வின்ஸ் பாப்பா பிறக்க போகுது. ஆளுக்கு ஒரு பேர மெதியத்துக்கு வச்சு கொஞ்சம் கவலையே படாதீங்க. மாப்பிள, நீங்க கோயில நின்று சொல்ற உங்க வாய் முகூர்த்தம் பழிக்கணும் மாப்பிள. அதே மாதிரி ட்வின்ஸ் பிறந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள எங்களுக்கு. நாங்க ஆள் பண்ணி வச்சு கொஞ்சம் கேட்க மாட்டேன். எங்களுக்கு என்ன வேலை? என்னவா மச்சனன் என்ன பேசிக்கிட்டீங்க? நம்ம பேரம்பேத்திலாம் பேசிட்டு இருந்தீங்களே, என்னம்மா என்னடா பேரண்டிய என்ன பேசுறாங்க உங்க மாமனார் உங்க அப்பனும்? ஏமா அந்த பொங்கல் பொங்க என் மனசுக்குள்ள அப்படியே கும்பிடிச்சு இருக்குமா.
ஆத்திரம்லாம் பொங்கிட்டு இருக்குமா அப்படியே என்ன செய்யறனே தெரியல, கண்ட்ரோலே பண்ண முடியலமா என்னால, ஆத்திரமா வருதுமா. வீடு புஷ்பா பாத்துக்கலாம், யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமையா போயிடும், நமக்கு வரும், நம்மளும் ஜாதிச்சு காட்டுவோம், அமைதியா இரு, நமக்கு சூழ்நிலை பார்த்து அடிப்போம் பாரு. ஒண்ணு இல்ல பத்தா, 2 பேரும் பேரம் பேத்திக்கு சண்டை கொடுத்துருக்காங்க, எங்க வீட்டுல வச்சுருவோம் உங்க வீட்டுல வச்சுக்கிறோம் இருக்காங்க. அதே நான் சொன்னேன் ட்வின்ஸ் பாப்பா பார்க்க போது ஆளுக்கு ஒரு பேரம் பேத்தி வச்சு ஜாலியா கொஞ்சிக்கிறேன்னு சொல்லிக்கிருந்தேன். ஆமாடா, நீ சொல்றது 100க்கு 100 உண்மைதானே. நம்ம குடும்பத்துல ஏற்கனவே ட்வின்ஸ் பிறந்திருக்குல்ல, அப்புறம் இல்லாத சொல்லிக்கு இருக்க, அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும்டா. ஒரு பரம்பரையில ட்வின்ஸ் பிறந்திருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு திரும்பவும் பிறக்கும், தெரியுமில்ல. நீங்க ட்வின்ஸ் தானே, நீங்க உங்க அக்காலும், அப்புறம் என்ன உங்களை மாதிரியே உனக்கும் ட்வின்ஸ் பாப்பா பார்க்கும்ல, அதுக்கப்புறம் என்ன ஜாலியா இருக்க வேண்டியது எல்லாரும். ஏமா பேசாம இருங்கம்மா, ஒரு நல்ல விஷயத்துக்காக கோயிலுக்கு வந்திருக்கோம், தேவையில்லாத பேசலாம் பேசி தெரியாதீங்க. எனக்கு ஒன்னும் ட்வின்ஸ் எல்லாம் பிறக்கல, எனக்கு பிறந்தது ஒரே பையன் கார்த்திக் மட்டும்தான், எனக்கு எந்த பிள்ளையும் இல்ல, பொம்பளை பிள்ளையும் இல்ல, ஒண்ணும் கிடையாது. அவளை பத்தி பேசாதீங்க, தேவையில்லாம இருங்க. ஏமா என்னமா திடீர்னு அந்த அப்பா ரொம்ப பயங்கரமா கோவமா பேசிட்டு இருக்காரு, ஏமா ட்வின்ஸ்ன்றாங்க, கார்த்தியோட பிறந்த பிள்ளை இருக்கா, இன்னொரு பிள்ளை இருக்காக்கும், ஏமா அவர் பிள்ளைய பத்தி பேச கோவப்படுறாரு. அதுவா, அது பெரிய கூத்து. அந்த கார்த்தியோ அக்கால ரெட்ட பிள்ளையா பிறந்தவதானே, அந்த பிள்ளைய நல்ல செல்லமாத்தே வளர்த்தாங்க, அந்த பிள்ளைய வச்ச கேட்காம அந்த பிள்ளையா கல்யாணம் கட்டிட்டு போயிடுச்சு யாரோ ஒரு பையல. என்னம்மா சொல்றீங்க, இந்த கூத்து எப்ப நடந்துச்சு, இது எனக்கு தெரியவே தெரியாது, நான் இந்த பையன் கார்த்தி ஒரே பையன் நினைச்சுக்கிருக்கேன். அப்படியா? இம்மா அப்பப்ப பொங்கல் கிண்டி விடுமா பாருமே, எல்லாம் அடி பிடிச்சிக்கிறாம சாமிக்கு வைக்கிறது, நல்லா கிண்டி விடு, அப்படியே சக்கரையை போட்டு நல்லா கறி விடணும்மா, கொஞ்ச நேரம் வேக விட ஆயிடுச்சு நல்லா. ஏமா அந்த பிள்ளை வீட்டுல ஒரு வேலையும் செய்யாதா, பொங்கலுக்கே இத்தனை வக்கம் சொல்லி கொடுத்துருக்கீங்க, ஒரு பொங்கல் கூட வைக்க தெரியாதா, அப்புறம் மக வீட்டுல என்ன செய்வா, ஒரு வேலை எப்படி செய்ய மாட்டாளா, அடுப்படி பக்கமே வர மாட்டாளா? உனக்கு என்ன பிரச்சனை, அவ மகளுக்கு அவ சொல்லி கொடுக்கறா, அவ செய்யறா, உனக்கு என்ன பிரச்சனை, அமைதியா இருக்க மாட்டியா? உனக்கு ஒழுக்கமா பொங்கல் வைக்க தெரியுமா? நீ வைக்கிற பொங்கல் தூக்கி எரிஞ்ச ஒரு செத்துருவியான், பராங்கல மாதிரி வைப்ப, நீ எல்லாம் அவளை குறை சொல்லிட்டு கிடக்க, உனக்கு இருடி, உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்குடி. நைட் ஆகட்டும், அவளுகளே உங்களை பாருங்கடி, சும்மா அருள விடுறேன் பாத்துக்கே இருங்கடி, இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த தயவத்தாச்சுனியுமே கிடையாதுடி. ஆமா ஆமா, அது மாங்கிட்ட குடும்பம் கதை, இன்னும் நிறைய கதை இருக்கு, உனக்கு அப்புறமேல் சொல்றேன். இந்த முழு கதையெல்லாம் சொன்னா நீ கிருகிருப்பு வந்து கீழே விழுந்துருவ. அப்படி இப்ப குடும்பத்துல பிறந்துக்கிட்டு இந்த அங்கம்மா அப்படியே இல்லாத மிட்டத்தனம்லாம் பண்ணுவா, நாங்க இப்படி சீன் எல்லாம் போடுவா, பாத்துக்க இல்லாத சீன் எல்லாம் போடுவா. அவ குடும்ப கதையை கேட்டேன், காரி திட்டு பண்ணிக்கலாம். ஏமா ஃப்ரீயா இருக்கும்போது சொல்லுங்கம்மா, கதையை போறேன் என்னன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன், என் மாமியாவோட குடும்பத்தை பத்தி எனக்கும் தெரியணும்லம்மா, அப்பதான் நல்லா இருக்கும், நாளைக்கு ஒரு சண்டை சத்தம்னா பேசுறதுக்கு வசதியா இருக்கும்லம்மா, எனக்கும் சொல்லுங்கம்மா. சரி புஷ்பா, அப்புறமே சொல்றேன், இந்த வேலையெல்லாம் முடிக்கிட்டோம் உட்காந்துருப்போம்ல, அப்ப எல்லா கதையும் சொல்றேன் உனக்கு. ஏழை இப்ப என்னடா என்னத்த இல்லாத சொல்லிவிட்டேன் நானு, நம்ம பரம்பரையில் எட்ட பிள்ளைய பிறக்கிறது வழக்கம் தானே, அதைத்தானே சொன்னேன் நானு, இல்லைன்னு போகுமா இருக்கிறது, அதுக்காண்டி ஒரு பிள்ளை ஓடி போயிடுச்சுன்னா அந்த பிள்ளை இல்லைன்னு ஆகி போயிருமா நீ பேசுறது, அது என்னதான் நம்ம வீட்டு பிள்ளை தாண்டா என்னைக்கு இருந்தாலும், தேவையில்லாம 30 வருஷமாச்சு இன்னும் கோவப்படுது தெரியாத, பேசாம இருறா, குணமா இருந்து பழகுடா. இம்மா கோயில வந்து தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணாதீங்க, எனக்கு இருக்கு ஒத்த பையன் தான் நான் சொல்லிவிட்டேன். அதே மாதிரி நானும் அங்கம்மா வந்து உனக்கு பிறந்தது, அதை விட்டு நீ தேவையில்லாம பழைய கதையில நோண்டி தெரிஞ்ச, நான் மனசுல இருக்க மாட்டேம்மா, கோயில் நிலையில இருக்கேன், அதனால அமைதியா பேசிக்கிருக்கேன். வீடா இருந்தா இன்னும் வீடு 2 ஆகி போயிருக்கும் பாத்துக்க. விடுங்க, அவங்க ஏதோ ஒரு ஆசையில சொல்லிட்டாங்க, விடுங்க, கோவப்படாதீங்க மச்சியா, நல்ல அதுமா பொங்க வைக்க வந்திருக்கோம் சாமிக்கு, விடுங்க அந்த பிரச்சனையை விடுங்க, விடுங்க நீங்க போங்க, அங்க போய் பாருங்க, நான் மச்சான் பேசிக்கிறேன். என்ன சொல்றா இந்த மொட்டச்சி, என்னமோ அங்கம்மா குடும்பத்தை பத்தி இன்னும் கதை இருக்குன்றா, என்ன கதை இருக்கும், ஒரு பிள்ளை ஏதோ ஓடி போச்சுன்றா, அப்ப கார்த்திகா அக்கா இருக்கா, இந்த விஷயம் நமக்கே தெரியாது, நமக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மாமா மட்டும்தான், மாமா வச்சு இந்த குடும்பத்தையே நமக்கு தெரியும், என்னவா இருக்கும், இன்னும் எக்கச்சக்க கதை இருக்குன்றாளே, என்ன நடந்திருக்கும் குடும்பத்துல, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. சரி எப்படி இந்த ஒரு 2 புறணி மாதிரியே உட்காந்து புறணி பேசுவாளுகள்ல, அப்ப கண்டுபிடிச்சிருவோம், இந்த கோயில்ல இருந்து சாமி மட்டும் போகும்போது அந்த விஷயம் தெரிஞ்சிருவோம் நமக்கு, அதை தெரிஞ்சுக்கிருவோம், எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதா நமக்கு வசதியா இருக்கும். ஏழு பாட்டி நல்லபடியா சாமி கும்பிட்டோம், அங்க இருந்து கும்பிட்டு வந்தாச்சு, இங்கேயும் சாமிக்கு பொங்கலை வச்சு படைச்சு சாமி கும்பிட்டோம்னா மனசு திருப்தியா இருக்கும். இந்த வருஷத்துல ஒரு நாள் இப்படி மாசி பச்சிக்கு வந்து நம்ம குழந்தைய பார்த்து சாமியை கும்பிட்டு மனசு நிம்மதியா இருக்கு. என்ன பொங்கல் ரெடி ஆயிடுச்சுல, நீ சாமிக்கு எடுத்து வச்சு படைச்சு எல்லாரும் சாமியை கும்பிட வேண்டியதா, என்ன பண்ணியே போலாமா மதி சாமி கும்பிட ரெடி ஆயிடுச்சுல பொங்கல், நீ என்ன போய் சாமி கும்பிட வேண்டியது, அப்புறம் என்ன நீ அது போய் நம்ம ஏதாவது புரிய அதுக்கு வர முடியும், வாங்க நீ போய் எல்லாம் சாமிட்டு பூசாட்ட சொல்லி அதை எடுத்து வைக்க சொல்லி சாமிக்கு படைச்சு சாமியை கும்பிட வேண்டியது, அப்புறம் என்ன செய்ய. ஹாய் வீடியோ பாக்குற சகோதர சகோதரிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க, யாரும் கோவப்படாதீங்க, அங்கம்மாவை வையாதீங்க, அவங்களுக்கு கொஞ்சம் குடும்ப வேலை ஆயிட்டாங்க திடீர்னு, அதனால 2 நாளா வீடியோ போட முடியல, கோவப்படாதீங்க, நான் அவளுக்காக ரெக்கமெண்ட் பண்றேன், எல்லாருமே வீடியோ போட்டிருப்பாங்கல்ல, அதனாலதான் போடல, இன்னைக்கு வீடியோ போட்டிருக்காங்க, நீங்க என்ன பண்ணுங்க, வீடியோ பாருங்க,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, மறக்காம கமெண்ட்ஸ் அனுப்புங்க. இதுக்கப்புறம் பாருங்க நிறைய கதைகளத்தோட வரப்போறாங்க. வித்தியாசமான கதையெல்லாம் உள்ள நுழைய போகுது. புதிய கேரக்டர்கள்லாம் வரப்போறாங்க. மிஸ் பண்ணாம பாருங்க, என்ன கதை புரியாம போயிரும் உங்களுக்கு. எல்லாரும் மிஸ் பண்ணாம பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். அம்பிகா சொன்னா கேட்பீங்கல்ல. இதுக்கப்புறம் அம்பிகா டெரரா மாற போறேன். ஏன்னா இந்த வில்லிகளை திட்டணும்னா நான் டெரரா தான் மாறி ஆகணும் போல இருக்கு. நானும் திருப்பி போலீஸாவே சொல்லி பார்க்கறேன், கேட்க மாட்டேங்கிறாளுங்க. சீரியஸ் போலீஸா மாறாதே கேட்பாளுங்க போல இருக்கு. வேற என்ன பண்றது?